கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி உபதேசம் கேட்பதும் முக்கியம், அதை செய்வதும் மிக முக்கியம். மார்க் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35லேருந்து 37 பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்றாங்க? நான் உடைய சத்துக்களை உமக்கு பாடபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. தாவீதானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரியா, இது தாவீது சொன்ன வார்த்தையும். அப்போ தாவீதே அவர் ஆண்டவர்னு சொல்லும்போது எப்படி கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் சொல்றாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அவர் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அநேக ஜனங்களை ஒரு உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் இருக்கு. இந்த தீர்க்கதரிசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 110 முதல் வசனத்தில் பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜனங்கள் உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டாங்கன்னு இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்கலாம். ஆனால் அதே பக்கம் அதை செய்கிறோமான்னு முக்கியம். நாம் கேட்குறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். உபதேசத்தை கேட்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வசனம் கேட்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மாறுதல் வரும். ஆனால் உபதேசத்தை கேட்டும் மாறுதல் இல்லாத வாழ்க்கை வாழ்வது பிரயோஜனமற்றது. அதனால் உபதேசம் எவ்வளோக்கு அதிகமாக கேட்குறீங்களோ அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியினர் உதவி செய்வார். நீங்கள் உபதேசத்தை கேட்பதும் முக்கியம், அதை விட அதை செய்வதும் மிக அவசியம். அதனால் அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கை ஆஸ்பதமாக இருக்கும். இதுவே நான் செய்கிறேன். முடிந்தாகட்டும்.